ஆட்டோக்காரர்களுக்கு ஒரு நன்மை கிடையாது. நாங்களே இப்போ டாஸ்மார்க்கு கபிசலம் ஏரியாவுக்கு ஒன்று கேட்டிருக்கோம், கொடுக்கணுன்னா சாலை மறியல் பண்ணுறதுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கோம். 1000 ரூபா கொடுத்து எல்லா வரியும் ஏற்றி விட்டார். விலைவாசெல்லாம் ஏறி போச்சு. 500 பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. சில்லறையாக கொடுத்து மொத்தமாக பிடிங்கிடுவாங்க. 2 பேருமே தமிழ்நாட்டை வந்து குட்டிச்சோராக்கிட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குன்னு சொல்ல முடியுமா? பெரும்பாலும் திமுக காரங்க செய்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க. 1000 ரூபா பணமாக தர்றாங்க. இருந்தாலும் ஓட்டு வந்து குடிமட்டம் அவங்களுக்கு போடுற வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு தான் எங்களோட ஓட்டு. எங்கள் கூட்டணி வந்து எப்போதுமே திமுகவுக்கு தான், கம்யூனிஸ்ட் பொறுத்த அளவுக்கு. ஃப்ரீ பஸ்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ அது வந்து உங்கள் ஃப்ரீ பஸ்லாம் உங்கள் ஆட்டோ தொழிலை வந்து பாதிக்குதா? நாங்களும் கேட்டு பார்த்துட்டோம், இந்த கூட்டணியில் தான் இருக்கோம். எங்கள் ஆட்டோக்காரங்களுக்கு யாருக்குமே எந்த உதவியும் கிடையாது. எடப்பாடி வந்தால் தான் சார், எடப்பாடி. ஸோ இப்போ வந்து எதனால் ஆதரவு தெரிவிக்கணும்னு தெரிவிக்கலாம். இவங்க வந்து ஸ்டாலின் வந்து எதுவுமே எங்களுக்கு செய்யவில்லை, எந்த இதுவும் கிடையாது. அதனால் எடப்பாடி வந்தால் எங்களுக்கு முன்னாடி எல்லா வசதியும் செஞ்சாங்க, பண்ணாங்க. அம்மா இருந்தப்போ அதே மாதிரி தான், எம்ஜிஆர் இருந்தப்போ அது மாதிரி தான். எடப்பாடி வந்தால் தான் சார் நல்லா பக்கம் வர்றதுக்கு அதிகது இல்லை. இந்த ஏரியாவே கபிசலம் பூரா எடப்பாடி தான் வரும். நாங்களே இப்போ டாஸ்மார்க்கு கபிசலம் ஏரியாவுக்கு ஒன்று கேட்டிருக்கோம், கொடுக்கணுன்னா சாலை மறியல் பண்ணுறதுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கோம். வர்த்தக சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினர். ஓகே, மது வேணும். ஏன்னா எங்கள் கடையில் அது இல்லாமல் வியாபாரமே இல்லை, சத்தமாக வியாபாரமே கிடையாது. எங்களுக்கு வந்து ஒரு கடை சால்டினுக்கு ஒயின் ஷாப்பு வேணும். ஆமாம், டாஸ்மாக் வேணும்னு வரைக்கும் வேணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம், போராடுறோம், மனு கொடுத்துருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் பேசியிருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக. 2026 எடப்பாடியாருக்கு நாங்கள் ஓட்டு போடுற மாரி கொடுத்தாரு. ரைட்டு, எல்லாருக்கும் கொடுக்கல 1000 ரூபா. இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போகுதுன்னு பாக்கி 1 கோடி ரூபா, 1 கோடி மக்களுக்கு கொடுக்கல. இப்போ மறுபடி கொடுக்குறேன்னு சும்மா கண் தொடப்பு நாடகம் நடத்துகிறார். அது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால் 1000 ரூபா கொடுத்து எல்லா வரியும் ஏற்றி விட்டார். நாங்கள்லாம் 150 ரூபாய்க்கு கரண்ட்டு பில்லு கட்டினேன். இப்போ என்னன்னா 700 800 ரூபாய்க்கு கட்ட வேண்டியதாக இருக்குது. அந்த 100 யூனிட் முடிஞ்சதுக்கு அப்புறமே இப்போ 700 800 ரூபாய்க்கு கட்ட வேண்டியதாக இருக்குது. விலைவாசெல்லாம் ஏறி போச்சு. இல்லாத ஏழை பிள்ளைகள்லாம் வாழ முடியாது இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் நினைக்க ஆட்டோ தான் ஓட்டுறோம். இந்த பெரிய பஸ்ஸை விட்டு எங்களை ஆட்டோ தொழிலாளர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 500 ரூபா பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. நாங்கள் 5 10 ரூபாய்க்கு டிக்கெட்டு ஓட்டி சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ரொம்ப வாழ்வாதாரம்லாம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. என்னுடைய ஆதரவு என்ன, சீமானு தான். எதனாலன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ அவங்க 2 பேரும் ஆட்சி நடத்தி ரொம்ப இதாகிட்டாங்க. மாறி தான் ஊழல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு இந்த முன்னேற்றமும் செய்கிறது கிடையாது. என்னோட கருத்து என்னென்னா, சீமா வந்து ஒரு தடவை வந்து அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்து பார்ப்போம், இருக்கலாமே. 2 பேர் தானே மாற்றி ஆண்டிகிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி கொடுக்கணும்னு என்னோட ஆசை. ஏன்னா இப்போ இவங்க விஜய் என்ன சொல்கிறாரு, அவர் வரக்கூடாதுங்கிறாரு, இவர் வரக்கூடாதுங்கிறாரு. ஒரு மேடையிலே பேசினா போல் அந்த மாதிரி பல பேர் பேசுகிறாங்க. இவர் வர்றதுக்கு மக்களுக்கும் சப்போர்ட்லாம் இருக்கும், என்னால் சொல்ல முடியாது. 1000 ரூபா ஸ்கீம்லாம் மாதம் தராங்கல்ல இந்த கவர்மெண்ட்லேருந்து. 1000 ரூபா ஸ்கீம், ஃப்ரீ பஸ்லாம் தராங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரீயே தரக்கூடாதுன்னு சீமான் பேசியிருக்காரு. லைக் நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஸ்கீம்லாம் உங்களுக்கு வருதா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஏதோ ஒரு சில பேர் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எங்களுக்கெல்லாம் வந்தது கிடையாது அது. ஏன்னா இப்போ வந்து எப்படியா இருந்தாலும் நம்மகிட்ட கொடுத்தா போய் கொடுத்து இஷ்டப்போல் மொத்தமாக சில்லறையாக கொடுத்து மொத்தமாக பிடிங்கிடுவாங்க. இப்போ எலெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ அதனால் இப்போ உங்களுக்கு தேவையானதை மக்களுக்கு கொடுத்து கூல் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. தளபதி விஜய்க்கு தானே, இன்றைக்குமே டிவிக்கு தானே. விஜய்க்கு தானே, தளபதி விஜய். டிவிக்கு மாற்றம் வேணும். அதுக்காக அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே நிறையா செஞ்சுருக்காங்க. சரி, அரசியலுக்கு வந்தாலும் செய்வாங்கங்கிற ஒரு எண்ணம். நாங்கள் வந்து கம்யூனிஸ்ட் ஆதரவாளர். அதனால் நாங்கள் வந்து திமுகவுக்கு தான் இந்த முறை வாக்களிப்போம். 2026 நிச்சயம் திமுக தான் வெற்றி பெறும். எதனாலன்னு சொல்ல முடியுமா? எதனால இன்றைக்கி மத்திய அரசு ஏற்கனவே ஆண்ட மாநில அரசு எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா, அவர் தனிச்சு இருந்தாருன்னா நிச்சயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிஜேபியோட அவர் இணைஞ்சதுனால ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த முறையும் திமுக தான் வரும். இல்லை, அதை பற்றி வந்து ஏன்னா இன்றைக்கி ஏற்கனவே ரிச்சாக இருந்த காலத்தில் அதுக்கப்புறம் ஆட்டோ வந்தது, ரிச்சாக இல்லாமல் போயிடுச்சு. அதுமாரி இன்றைக்கி இருக்கிற நவீன காலங்களில் டெக்னாலஜி புதுசாக வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வர சவாரி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி திமுக அரசை பொறுத்த வரைக்கும் இலவசங்களை கொடுக்குறதுங்கிறது வந்து மக்களுக்கு நல்லா பயனளிக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு சேர வேண்டிய சில நன்மைகள் வந்து சரியாக போய் சேர்றதில்ல. அதனால் அதை வந்து திமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதை சரியாக செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து. விஜய்க்கு என்னோட ஆதரவுங்கிறது வந்து 2 கட்சிக்குமே கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். திராவிட மாடல் கட்சிகளும் சரி, அனைத்து இந்த அண்ணா திராவிட அமைச்சுக்கும் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து. 2 பேருமே தமிழ்நாட்டை வந்து குட்டிச்சோராக்கிட்டாங்க. எந்த இதுவுமே
முன்னேற்றம் கிடையாது. கடன்காரனாக தான் எல்லாருமே இருக்காங்க. ஆட்சி பங்கு மாதிரி இது பண்ணணும்னு சொல்ல வரீங்களா? லைக் ஒரே கட்சி மெஜாரிட்டியாக இல்லாமல் ஒரே கட்சி மெஜாரிட்டி இல்லாமல் நாம் தமிழர் கொஞ்சம் சீட்டுகள் வந்துச்சுன்னா கொஞ்சம் பயம் இருக்குனுங்கிற. நாம் தமிழர்கள் வந்து நம்ம இயற்கை வளங்களை வந்து அவர் வந்து முன்னெடுத்து எல்லா போராட்டங்களும் நடத்துகிறாரு. எல்லாருக்கும் ஆதரவாக இருக்கார். அவர் கொஞ்சம் பங்களித்தா, ஆட்சியில் பங்களித்தா நல்லாயிருக்கும். தமிழ்நாடு வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா தமிழ்நாடு முடிவுக்கு வந்து விட்டது. பெரும்பாலும் மக்களுடைய ஆதரவு இப்போ எடப்பாடிக்கு நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா இன்னும் சொல்ல போனால் விவசாயிகளுடைய ஆதரவு முழுமூச்சாக அவருக்கு தான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா வந்தால் முன்ன மாதிரி கொடுப்பாரு, செய்வார், உதவி பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் விவசாயிகள்லாம் இருக்கிறோம். நாங்கள் தான் எடப்பாடியாவது ஆட்சியில் இருந்தப்போ 3 வாட்டி எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பணம் கொடுத்தாரு. திருப்பி அது இந்த ஆட்சி வந்த பிற்பாடு இது வரைக்கும் 4 வருஷமாக தாண்டி போச்சு. இது வரைக்கும் ஒரு பைசா எங்களால் வாங்க முடியல. நட்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அது கூட வாங்கி கொடுக்க முடியாத இந்த ஆட்சியில் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால் விவசாயிகள்லாம் ஒட்டுமொத்தமாக எடப்பாடிக்கு தான் கொடுக்கணுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. இங்கேயால பெரிய பைசா கொடுத்து அங்கே டாஸ்மாக்கு தான் இந்த பணம் பூரா போய்கிட்டு இருக்குது. 24 வந்து அம்மா இருக்கும்போது நான் ஓட்டு போட்டேன். எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஓட்டு போட்டு தான் வர்றேன். 2வது இப்போ எடப்பாடி இருக்கிறாரா, எடப்பாடிக்கு நான் ஓட்டு தான் போடுவேன். கலைஞர் பையனுக்கு தான் போடுவேன். எதனாலனாக்கா அது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமா இருக்குது. எதாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயமா நடக்குது. அதனால் நான் அவங்களுக்கு போடலான்னு.